ஒவ்வொரு ஆண்டும் மே 25 அன்று உலகளாவிய காணாமல் போன குழந்தைகள் வலையமைப்பின் உறுப்பினர்கள் சர்வதேச காணாமல் போன குழந்தைகள் தினத்தை அனுசரிக்கின்றனர். காணாமல் போன மற்றும் கடத்தப்பட்ட குழந்தைகளை ஊக்குவிப்பதோடு மீட்கப்பட்டவர்களையும் கொண்டாடுகின்றனர். 1979ஆம் ஆண்டு நியூயார்க் நகரில் 6 வயது எட்டன் பேட்ஸ் என்ற சிறுவன் காணாமல் போனதைத் தொடர்ந்து 1983இல் ஜனாதிபதி ரொனால்டு ரீகனால் அமெரிக்காவில் மே 25 காணாமல் போன குழந்தைகள் தினமாக நிறுவப்பட்டது. இந்த வலையமைப்பில் 29 உறுப்பு நாடுகள் உள்ளன. சர்வதேச காணாமல் போன குழந்தைகள் தினத்துடன் இணைந்து உலகெங்கிலும் இவைகள் உதவவும், சிறு பிள்ளைகளை மீட்கவும், வீட்டிற்கு அழைத்து வர உதவுங்கள் என்ற பிரச்சாரத்தையும் ஒருங்கிணைக்கிறது. காணாமல் போன மற்றும் பாலியல் ரீதியாக சுரண்டப்பட்ட குழந்தைகளுக்காக பணியாற்றும் 32 உறுப்பினர்களை கொண்ட ஐரோப்பிய கூட்டமைப்பான மிஸ்ஸிங் சில்ட்ரன் ஐரோப்பா ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச காணாமல் போன குழந்தை தினத்தில் அறிக்கையை வெளிப்படுத்துகிறது. குழந்தைகள் காணாமல் போந்து அவர்களை பாதுகாக்க உதவி செய்கிறது. அன்பு நண்பர்களே, வணக்கம். சிறுவர்கள் நமக்கு அருளப்பட்ட மிகப்பெரிய பொக்கிஷம். அது மாத்திரமல்ல, அவர்களே நமது எதிர்காலம் என்ற வார்த்தைகளை கூறியவர் உலக புகழ்பெற்ற சமாதான தூதுவர் நெல்சன் மண்டேலா அவர்கள். ஆனால் நமது தேசத்தில் குழந்தைகளின் நிலைமை குறித்து இந்திய அரசாங்கம் ஒரு அதிர்ச்சியான தகவல் தெரிவித்துள்ளது. தேசிய குற்றப்பதிவு ஆணையம், அதாவது NCRB ஆய்வின்படி இந்தியாவில் மட்டும் ஆண்டுதோறும் 45,000 குழந்தைகளும், தமிழகத்தில் மட்டும் 11,000 குழந்தைகளும் காணாமல் போவதாக தெரிவித்துள்ளது. இப்படி காணாமல் போகும் குழந்தைகள் சிலரை காவல்துறையினர் மீட்டெடுத்தாலும் பெரும்பாலும் இந்த குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறுவதால் இவர்களில் சிலரை சமூக விரோதிகள் தங்களுக்கு உரிமையாக்கி கொண்டு அவர்களின் உடல் உறுப்புகளை திருடியும், உறுப்புகளை சேதப்படுத்தி பிச்சை எடுக்க செய்வதும், விபச்சாரத்துக்கு விற்று விடுவதும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற சம்பவமாக இருக்கிறது. இதற்கு நாம் என்ன செய்யலாம்? முதலாவது, காணாமல் போகும் குழந்தைகளை கண்டால் உடனடியாக காவல்துறைக்கு அதை தெரியப்படுத்த வேண்டும். இரண்டாவது, நமது பிள்ளைகள் மற்றும் அயலகத்தாரின் குழந்தைகள் மேல் ஒரு பாதுகாப்பின் கண் எப்பொழுதும் இருக்க வேண்டும். மூன்றாவதாக, அதிக கூட்டங்கள் இருக்கும் இடங்களில் பிள்ளைகளை கூட்டி செல்வது தவிர்க்கப்பட வேண்டும். நான்காவது, பிள்ளைகளை துணையின்றி எங்கும் தனியே விட்டுவிடக்கூடாது. கடைசியாக, தங்கள் பிள்ளைகள் காணாமல் போவதை நினைத்து கலங்கி அழுது கொண்டு இருக்கும் பெற்றவர்கள் நினைத்து அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டுவது நம்முடைய கடமை. சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வர இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்கள் உடையது என்று உணர்த்தும் வார்த்தைகளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தெரிவித்துள்ளார். அந்த அன்பின் வார்த்தைகளை நாம் நினைத்து சிறு பிள்ளைகள் மேல் நம்முடைய அன்பை அதிகமாக செலுத்துவோம். அவர்கள் சோஷியல் மீடியா அல்லது மொபைல் போனில் தங்களை இழந்து விடாதபடியும், அவர்கள் அதன் மூலமாக காணாமல் போகாதபடியும் காப்பது நம்முடைய கடமையாயிருக்கிறது. ஆகையினால் பிள்ளைகளை காப்போம். எதிர்காலத்திலே அவர்களை ஒரு சிறந்த நிபுணர்களாக மாற்ற எண்ணம் கொள்வோம். கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு உண்டாவதாக. ஆமென். சிறுவர்கள் என்னிடம் சேர தடை செய்யாதிருங்கள் என்றார் மனதார. சிறுவர்கள் என்னிடம் சேர
பரலோக செல்வம் அவர்க்கு பலிக்கும், பரலோக செல்வம் அவர்க்கு பலிக்கும், பாகியமெல்லாம் பறந்து ஜொலிக்கும், காலமே தேவனை தேடு. வேலையுனக்கு கை கூட சத்தியவேதன் கிருபை வரத்தை மன்றாட, வேலையுனக்கு கை கூட. காலை தேடுவோர் என்னை கண்டடைவாரே, காலை தேடுவோர் என்னை கண்டடைவாரே, கண்விழித்து ஜெபம் செய்யும் என்றாரே, காலமே தேவனை தேடு. மண்ணுயிர்காய் மரித்தாரே, மனுமைந்தன நாமம் வைத்திருந்தாரே, மண்ணுயிர்காய் மரித்தாரே. உன் சிருஷ்டிகரை நீ உதயத்தில் என்ன, உன் சிருஷ்டிகரை நீ உதயத்தில் என்ன, உள்ளங்கனிந்து தனி ஜபம் பண்ணு, காலமே தேவனை தேடு. பாவச்சோதனைகளை வெல்லு, கெட்ட பாருடல் பேயுடன் போருக்கு நில்லு, பாவச்சோதனைகளை வெல்லு. ஜீவ கிரீடம் சிரத்தில் அணிய, ஜீவ கிரீடம் சிரத்தில் அணிய, சிந்தனை செய் மனுவேலனை பணிய, காலமே தேவனை தேடு. காருண்யர் பாதம் பணிந்து மன்றாடு, காலமே தேவனை தேடு.